சேலம் மாவட்டத்தில் உள்ள இகேவிஐ என்ற ஏர் ட்ரெயினிங் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் பயிற்சி விமான மையத்திற்கு சொந்தமான செஸ்னா என்ற ரகத்தைச் சேர்ந்த சிறிய ரக விமானம் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சிறிய ரக பயிற்சி விமானத்தை சேலத்திலிருந்து அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய விமானி ராகுல் என்பவர் வந்து இந்த விமானத்தை இயக்கியிருக்காரு. மேலும் வந்து அவர் பயிற்சி பெறுவர் வந்து ஹாசீர் என்பவர் தான் அவருக்கு தான் பயிற்சி கொடுக்குறாரு. இந்த விமானம் சேலத்திலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கு. சேலத்திலிருந்து விமானம் எடுத்து வரப்பட்ட விமானம் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை பகுதியில் வரும்பொழுது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு. இதனை அறிந்த விமானி துரிதமாக செயல்பட்டு திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அம்மாச்சத்திரம் பகுதியில் வந்து உடனடியாக தரையிறக்கப்பட்டிருக்காரு. சாதுரியமாக செயல்பட்டு அந்த விமானத்தை தரை இறக்கிறதுனால பெரும் அசம்பாவிதமும் பெரும் விபத்தும் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில் கூட பார்க்கலாம். இதான் தரையிறக்கப்பட்ட சிறிய ரக பயிற்சி விமானம் செஸ்னா என்ற ரகத்தை சேர்ந்தது. இந்த விமானத்துடைய முன்பகுதி வந்து முழுமையாக வந்து சேதமடைஞ்சிருக்கு. முன்பக்க ரெக்கை வந்து சேதமடைஞ்சிருக்கு. குறிப்பா இது வந்து ஒரு இன்ஜினால இயங்கக்கூடிய சிறிய ரக பயிற்சி விமானம் தான். இந்த விமானத்துடைய பாகம் வந்து நார்த்தாமலை அருகே உள்ள மஸ்தான் கூடம் என்ற பகுதியில் தான் வந்து இந்த விமானத்தோட முன்பக்கம் பாகம் விழுந்திருக்கு. அந்த பாகங்களையும் வந்து சேகரித்து வந்து தற்போது இந்த விமானத்திற்கு பக்கத்திலேயே வந்து போட்டிருக்காங்க. மேலும் இந்த பகுதியில் வந்து திடீரென்று ஒரு சிறிய ரக பயிற்சி விமானம் சாலையில் தரையிறக்கப்பட்டனால இந்த பகுதியே வந்து பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. இந்த அம்மாச்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வந்து தற்போது இந்த பகுதியில் குவிஞ்சிருக்காங்க. மேலும் திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலை தான் இது. இந்த சாலையில் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த வாகனத்தில் செல்லக்கூடியவர்களும் அந்த வாகனத்தை நிறுத்தி வைத்து விட்டு இந்த விமானத்தை வந்து பார்த்து செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த விமானத்தை வந்து அந்த விமானத்தை பயிற்சி கொடுக்கக்கூடிய விமானி வந்து ராகுல் சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை இறக்குறதுனால வந்து பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. தற்பொழுது இந்த விமானம் தரையிறக்கப்பட்ட போது அதை நேரில் பார்த்தவங்க இருக்காங்க. ஏன்னா விமானம் வந்து சாலையில் தரையிறக்கிறதுனால உடனடியாக போக்குவரத்தை சரி செய்ய அந்த விமானத்தை தள்ளி வந்து சாலை ஓரத்தில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. தற்போது இந்த விமானத்தை வந்து தரையிறங்கும் போது நேரில் பார்த்தவங்க இருக்காங்க. உங்கள்கிட்ட கேட்கலாம், என்ன நடந்துச்சு, என்ன பார்த்தீங்க, நீங்க எப்படி தரையிறக்கினாங்க? சார், நான் கீரனூருக்கு போக பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ பஸ் வரதான்னு திரும்பி பார்த்தேன். அப்போ ஒரு விமானம் வந்து இறங்குச்சு. என்னடா ரோட்டில் இறங்குதுன்னு பார்த்தா வண்டி நான் நின்றுச்சு. ஒரு 10 ஸ்டெப்பு வந்து நின்றுச்சு வண்டி. அதுக்கப்புறம் அங்கேருந்து உடையாந்தா அப்புறம் டிராஃபிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட சொன்னான், எப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கலாமேன்னு. சட்டத்துக்கெல்லாம் இருக்குது சார், கொஞ்சம் பார்க்கணும். இல்லைப்பா ரொம்ப தூரம் போயிடும்னு சொன்னோன்னே அப்புறம் கொஞ்சம் விரும்பி கேட்டதுனால சரி கொஞ்சம் தள்ளுவோம் அப்படி பஸ் ஸ்டாப்பு கொண்டு போகலாம்னு நினச்சான். அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் போக முடியாது, எங்களுக்கு சட்டச்சிக்கல் இருக்குன்னு சொன்னார். அப்புறம் இங்கே நான் உணர்ந்து வச்சான். அதுக்கப்புறம் டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு. அது நான் பார்த்தது. பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி என்னென்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டு இது வந்து அதாவது வந்து மேலிருந்து வந்து விழுதுறதுக்கு சான்ஸ் நிறையா இருந்திருக்கு. மலைகள் எதனா அது மலை பகுதி, அதுலேயே சாமர்த்தியமாக இறக்கிட்டு அப்படி அந்த பையன்